உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்த யோகம், மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிறந்த விரதம் இருக்க வேண்டிய நாள் மாசி மகம். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் குழப்பம், ரிஷபம் பாராட்டு, மிதுனம் போட்டி, கடகம் நற்செயல், சிம்மம் பேராசை, கன்னி பெருமை, துலாம் நன்மை, விருச்சிகம் இன்பம், தனுசு பரிவு, மகரம் துன்பம், கும்பம் செலவு, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை மாசி மகம் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை மாசி மகம் என்று சொல்வார்கள். மாசி மகம் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது கும்பமேளா. மாசி மகத்தில் தான் கும்பமேளா நடைபெறுகிறது. மாசி மகத்தில் மகா கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகத்தில்தான் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். கும்பமேளானா தெரியும், இந்தியாவில் கங்கையில் குளிக்கிறதுக்காக, காவேரியில் குளிக்கிறதுக்காக, புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் ஆடுவதற்காக அப்படியே காட்டுக்குள்ளே இருந்த அகோரிகள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவார்கள். சாரையாக இப்போ தான் நடந்தது மகா கும்பமேளான்னு இந்தியாவில் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில். எல்லா சாதுக்களும், எல்லா யோகிகளும், எல்லா அகோரிகளும், எல்லா சித்தர்களும், எல்லா முனிவர்களும் காட்டுக்குள்ளேயே வெளியிலேயே வராமல் இருப்பினும் நிர்வாணமாக இருப்பார்கள். உடம்புல உடுப்பு கூட போட மாட்டாங்க. காட்டை விட்டு வெளியில் வாரதில்லை. பொதுமக்களை சந்திப்பதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சாரையாக வந்து காசியில் கங்கையில் குளிக்கிறதைத்தான் மகா கும்பமேளா. மகா கும்பமேளான மாசி மகம் என்பது ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த மாசி மகத்தில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய மாசி மகத்தைத்தான் மகா கும்பமேளா என்று சொல்வார்கள். அன்றைய தினம் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது ரொம்ப விசேஷம். கடல்லையோ குளத்துலேயோ ஆற்றுலையோ நீராடுறது ரொம்ப விசேஷம். கும்பகோணத்தில் மாசி மக குளம் என்ற ஒரு குளம் இருக்குது. மாசி மக குளம் நான் போய் பார்த்துருக்கேன், அதில் நீராடி இருக்கேன். கும்பகோணத்தில் இருக்குது. அந்த மாசி மக குளத்தில் புண்ணிய நதிகள் எல்லாம் ஒரு சின்ன கதை. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி என்று 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. இந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் சிவபெருமானிட்ட போய் கேட்டுதான் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் வந்து காசியில் கங்கையில் குளிக்கணும்,
யமுனையில் குளிக்கணும், காவேரியில் குளிக்கணும். எல்லாரும் வந்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் எங்களில் நீராடி தீர்த்து கொண்டார்கள். காசி கங்கை போய் கேட்குது சிவபெருமான்ட்ட, எல்லாரும் பாவத்தை தொலைக்க என்னட்ட வந்து நீராடுறாங்களே, இந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமே, இந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் நீக்குகின்றோமே, எங்களுடைய பாவத்தை தொலைப்பதற்கு என்ன வழி என்று சிவபெருமானை போய் கேட்கிறது. புண்ணிய நதிகள் எல்லாம் தங்களுடைய பாவத்தை நீக்க என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமான் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் கும்பகோணத்துக்கு போய் மாசி மக குளத்தில் குளித்தீர்களாக இருந்தால் உங்களுடைய பாபம் நீங்கும். மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று கும்பகோணத்தில் போய் மாசி மக குளத்தில் குளியுங்கோ, உங்களுடைய பாபம் நீங்கும். அப்போ எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் யார்? கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இது இல்லாமல் இன்னும் என்னென்ன சமுத்திரங்கள், தீர்த்தங்கள், குளங்கள் இருக்குதோ எல்லாரும் தங்களுடைய பாபத்தை தீர்ப்பதற்காக மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் இருக்கிற மாசி மக குளத்தில் குளிக்க வருகிறோம். அன்றைக்கு நாங்கள் போய் அந்த கும்பகோணத்தில் உள்ள மாசி மக குளத்தில் குளித்தால் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் குளித்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரகசியம். இதனால் என்ன செய்யணும்? மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் இருக்க மாசி மக குளத்தில் எல்லோரும் சென்று நீராடுவார்கள். அன்றைக்கு போய் அந்த இடத்துல குளிச்சிட்டமாக இருந்தால் இந்த எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் குளித்த பலனும் எங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம். இது ஒரு கதை. ஒரு முறை வருண பகவானை பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது. வருண பகவான், வருணன் என்றால் தெரியும், மலைக்கு அதிபதி வருணன். வருண பகவானை பிரம்மகத்தி தோஷம் பிடித்து அவரை ஒரு கட்டு கட்டி கடலுக்கு அடியில் கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டுது. அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறார்? எல்லாரும் போய் சிவபெருமான் என்று சொல்ல சிவபெருமான் அந்த பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து வருண பகவானை விடுவித்தால் அது விடுவித்த நாள் வந்து மாசி மகத்தன்று தான் சிவபெருமான் வருண பகவானை கடலுக்கடியிலிருந்து பிரம்மகத்தை தோஷத்தில் இருந்து விடுவித்தருளினார். அதனால் அன்றைய தினம் வருண பகவான் கேட்டுக்கொண்டாராம், என்னை இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுவித்த இந்த தினத்தில் கடலில் யாரெல்லாம் வந்து குளிக்கணுமோ அவைகளிட பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். அதனால் மாசி மகத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்தால் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உமையம்பாள் பராசக்தி, லோகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய பராசக்தியானவள் தாட்சாயினி ஆகிய தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக பிறந்த தினம் இந்த மாசி மகம். அதனால தான் மாசி மகத்தன்று அம்பாள் ஆலயங்கள் எல்லாம் உற்சவம் நடக்கும். மாசி மகத்தன்று எல்லா ஆலயத்திலையும் தீர்த்தோற்சவம் விசேஷம். அதாவது கங்கையில் குளித்த பலன் கிடைக்கும்ன்றதுனால அந்தந்த குளத்திலேயோ கிணத்திலேயோ தீர்த்தவாரி உற்சவம், தீர்த்தோற்சவம் கொடியேறி இந்த மாசி மகம் பௌர்ணமி அன்றைக்கு மாசி மாத மகத் நட்சத்திரத்தன்றைக்கு தீர்த்தம் நடக்கும். எல்லா கோயில்லையும் நடக்கும். எல்லா கோவில்லையும் பால் கூடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்வார்கள், இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அன்றைக்கு போய் இந்த மாசி மகத்தண்டு யார் எல்லாம் போய் கடல்களிலோ ஆற்றுலையோ குளத்திலேயோ குளிக்கின்றீர்களோ அவர்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைக்கும் என்றது ஐதீகம். இப்போ நீங்கள் திருக்கேதீஸ்வரம் போனால் அங்கே ஒரு புண்ணிய நதி இருக்குது, அதில் குளிக்கலாம். கதிர்காமம் போனால் அங்கே ஒரு புண்ணிய நதி இருக்குது, அதில் குளிக்கலாம். கீரிமலை போனால் அந்த புண்ணிய சேத்திரத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்யலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு நீர்நிலைகள், கோவிலோடு உள்ள நீர்நிலைகள், இன்றைக்கு திருச்செந்தூரில் போய் நிறைய பேர் குளிப்பினோம், அந்த கடலில் போய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராமேஸ்வரத்தில் போய் சேது சமுத்திர ஸ்நானம் செய்வார்கள். மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு சென்று ஸ்நானம் செய்தால் எங்களுடைய பாவங்கள் நீங்குவதாக ஐதீகம். அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடந்து தீர்த்த உற்சவம், நீரோட தொடர்புடையது தீர்த்த உற்சவம். எல்லாருக்கும் தண்ணியை தெளித்து இறைவனை கொண்டு வந்து கோயில்களில் ஒரு குளம் ஒன்று சின்னனாக வச்சிருக்கிறோம், தீர்த்த குளம் என்று சொல்கிறது, அதில் கொண்டே குளிப்பாட்டிவினோம். சில கோயில்களில் தீர்த்த குளம் இல்லை, ஒரு கிணறு வச்சிருப்பினோம், அந்த கிணத்துல குளிப்பாட்டினோம். சில கோயில்கள் கடற்கரையோடு அமைஞ்சிருக்கு, அப்போ கடற்கரையில் போய் இறைவனை வைத்து ஸ்நானம் செய்விப்பார்கள். எல்லாரும் அடியார்களும் குளித்து. மாசி மகம் என்பது அற்புதமான நாள்.
12 வருஷத்துக்கு ஒருக்கா வார மாசி மகத்தைத்தான் நாங்கள் மகா மகம் என்று சொல்கிறது. அன்றைக்கு மகா கும்பமேளான்னு சொல்லி யோகிகள் சித்தர்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவையில் குளிப்பினம் என்று சாத்திரத்தில் சொல்லியிருக்கு. வருஷத்துக்கு ஒருக்கா குளிக்கக்கூடியவர்கள் நிர்வாணமாக, உடம்புல ஒட்டு துணியும் இல்லாமல் நிர்வாணமாக சாறை சாறையாக வந்து கங்கையில் குளித்து மகிழ்வார்கள். கங்கையில் அன்றைக்கு குளித்தா எங்களுக்கு புண்ணியம், கங்கையில் குளித்தால் எங்களுக்கு மோட்சம், கங்கையில் குளித்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், சாதுக்கள், அகோரிகள் எல்லாரும் வந்து குளிக்கிறது ஒரு விசேஷம். புனித நீராடுவது சிறப்பு. பாவங்கள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும். ஆலயங்கள் எல்லாம் தீர்த்தோற்சவங்கள் நடைபெறும். அன்றைய தினம் மாசி மகத்தன்று தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லோரும் பொதுமக்களை நீராடக்கூடியவர்களை ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகம். மாசி மகத்தன்று சித்தர்கள், யோகிகள், தேவர்கள், இரட்சர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்து கடலில் நீராடக்கூடியவர்களை ஆசீர்வதிப்பதாக ஒரு சாத்திரம் ஒன்று சொல்லுது. அதனால் மாசி மகமாகிய இன்றைய தினத்தில் புனித நீராடல் செய்து நீங்களும் உங்களுடைய பாவங்களை நீக்கி நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.